ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பருப்பை நாங்கள் இப்போ வறுத்துக்கிறோம். இது வந்து சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க, பச்சை பருப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பருப்பை தான் நாங்கள் ப்ளெயினாக ரோஸ்ட் பண்ணிக்கிறோம், வறுத்துக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி மணத்தக்காளி கீரை கடையில் ரெசிபி செய்ய போகிறோம். மணத்தக்காளி கீரை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது சாப்பிட்டா. ஸோ மணத்தக்காளி கீரை செய்ய போகிறோம். அது வந்து பச்சை பருப்பு போட்டு செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா ப்ளெயினாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டது. இப்போ ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டாச்சு. தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அந்த வறுத்த பச்சை பருப்பை அந்த குண்டாலில் சேர்த்தாச்சு. ஸோ பாருங்கள், இப்போ நாங்கள் என்ன நல்லா வேக போட்டிருக்கோன்னு பாருங்கள். ஒரு குண்டாலில் தண்ணியை ஊற்றி 2 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 3, சிறு பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா வேக வைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. ஸோ இந்த கீரையை தான் இப்போ கிள்ளின்னு இருக்கும். இதோட இலையை மட்டும்தான் நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். மணத்தக்காளியோட இந்த இலையும் அதுக்குள்ளே சின்ன சின்ன பருப்பு மாதிரி இருக்கும், அதையும் நம்ம கிள்ளி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம்.
பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஸோ அதுலேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா மணத்தக்காளி கீரையை நல்லா அலசிட்டு, நாங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி அலசிட்டோம், இப்போ 2வது வாட்டி நல்லா அலசி ஏன் பாருங்கள் இந்த பாத்திரத்தில் பருப்பு வெந்துட்டுருக்குல்ல அதே பாத்திரத்தில் நம்ம கீரையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா டிப் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் அதெல்லாம் உள்ளே போகும். இங்கே பாருங்கள், இந்த குண்டாவில் தான் ஃபஸ்ட்டு நம்ம சிறு பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுருந்தோம். ஸோ அதே பாத்திரத்தில் இப்போ மணத்தக்காளி கீரையும் போட்டாச்சா, அதுவும் நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். ஆஃப்டர் 15 மினிட்ஸை நம்ம என்ன பண்ணலான்னா, மணத்தக்காளி கீரை நல்லா வெந்து போயிருக்கோம், அதை நம்ம கடைஞ்சி தாளிச்சிடலாம். ஓகே, ஆஃப்டர் 15 மினிட்ஸ் வரோம். 15 நிமிஷம் கழிச்சாலே போதும், தாராளமாக வெந்திருக்கும் இந்த கீரை பருப்பு எல்லாமே. 15 மினிட்ஸ் தான் டைமு. ஜஸ்ட் 15 மினிட்ஸில் எல்லாமே வெந்து ரெடி ஆகிடும். கீரை நல்லா வெந்துடுச்சு, மணத்தக்காளி கீரை. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சட்டியில் தான் கடைய போகிறோம், சட்டியில் மத்து வச்சு கடைய போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். அந்த தண்ணியெல்லாம் இருத்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி இருத்துட்டு கடையலாம், கல் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி எடுத்துட்டா தான் நம்மளால மசிச்சுக்க முடியும் நல்லா. ஸோ தண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மணத்தக்காளி கீரையை மசிச்சாச்சு. நாங்கள் எப்போவுமே மிக்சர் ஜார்லாம் பயன்படுத்த மாட்டோம். மிக்சர் ஜாரில் நீங்கள் என்ன தான் அரைச்சாலும் அது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடும். அதை நீங்கள் சமைச்சு சாப்பிட்றத விட இது மாதிரி மண் சட்டியில் மத்து வச்சு கடைஞ்சி தாளித்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாளிக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி இருது வச்சுருந்தோம் இல்லையா, அது பருப்பு தண்ணி தானே, அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா மணத்தக்காளி கிட்ட தலைன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், வாட்டப்படாதுன்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா இருது வச்சுருந்தோம். இப்போ இந்த சட்டிலேயே சேர்த்தாச்சு அந்த பருப்பு தண்ணியை. ஸோ வெய்ய நாளில் சம்மர் டைமில் வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக மணத்தக்காளி கீரையெல்லாம் இது மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. சரி, இதை தாளிக்க போகிறோம். அதுக்கு பூண்டு பல்லெல்லாம் நல்லா நசுக்கிக்கணும், தோலோடவே நசுக்கிக்கலாம். ஸோ தாளிப்பு எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க.
கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ அந்த எண்ணெய் நல்லா சூடாகணும். கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம். பூண்டு வந்து ஒரு 7-8 பல் பூண்டை வந்து தோலை உரித்து நசுக்கி வச்சுருக்கோம். கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் பூண்டும் கிள்ளி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே போட்டுடலாம். ஆயிலில் போட்டாச்சு பாருங்கள். இப்போ கீரையோட சேர்த்துடலாம். ஸோ அந்த தாளிப்பு அப்படியே கீரையோடு சேர்த்த உடனே சூப்பரான சுவையான டேஸ்டான மணத்தக்காளி கீரை கடையோட ரெசிபி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சமைச்சு சாப்பிடுங்க. கீரையெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி. இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.